டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பலமாக இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, உடல் சோர்வு. ஸோ ஆண்கள் இப்போ மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க உடல் சோர்வு அதிகமா இருக்கு, உடல் எடை குறைவாக இருக்கு, ஸோ எந்த ஒர்க்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதே மாதிரி செமன் ஓட குவாலிட்டி குறையிற மாதிரி இருக்கு. செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு வலிமை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா இதனாலேயே நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ பேசிக்கா இது பார்த்தோம்னா ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். ஆனா இது ஒரு பெரிய டிசீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா இதுவுமே ஒரு குறைபாடு தான். ஸோ நம்ம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல மட்டும்தான் இதை பார்க்கணுமே தவிர இது ஒரு பெரிய டிசீஸ்ங்க, இதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன், ஸோ அடுத்தடுத்து வேற என்ன ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கிறது, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல, இதனாலேயுமே ரொம்ப டிப்ரெஷன், ஃபேமிலிலையும் ப்ராப்ளம்ன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா நீங்க ஸ்பெஷலா இந்த மெடிசின்ஸ்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உணவு முறையிலேயே நம்ம எளிமையாக இதை குறைத்து கொள்ள முடியும். ஸோ நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய விஷயம் உணவு முறை. அடுத்ததாக பார்த்தோம்னா உடல் உஷ்ணம். ஸோ இந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், நம்ம உடல் உஷ்ணத்தை எப்படிங்க நம்ம சரி செய்து அதை மெயின்டைன் பண்ணலாம்? இந்த உடல் உஷ்ணத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு சோர்வு சரியாகுமா? நிச்சயமாக இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னா இந்த உடல் சூடு அப்படின்னு சொல்ற விஷயம். உடல் சூடு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள், உணவு முறைகள் இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு என்னங்க பண்ணலாம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? ஸோ இந்த உடல் எடை அதிகரிக்கவும் உடல் சூடு குறைவும் ரொம்ப சிம்பிளான வழிமுறைகளை நான் சொல்றேன். அதுவும் முக்கியமா ஆண்கள் ஒரு டயட் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியா ஒரு மாதத்துலயே நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலான்றதையும் நான் சொல்றேன். இதுல முக்கியமாக கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கீரை வகைகள் சொல்லும்போது முருங்கை, கல்யாண முருங்கை ரெண்டுமே ரொம்ப சிறந்த ஒரு கீரை வகை ஆண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை சூப் மாதிரியோ இல்ல உணவில் அடிக்கடி சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தூதுவளை கீரை. என்னங்க தூதுவளை உடல் சூட்டை தரக்கூடியது அல்லவா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். தூதுவளை அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய போகம் விளைவிக்கும் கீரைகள்ல தூதுவளையும் ஒன்று. அதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தூதுவளையை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா சீரகத்தோடு சேர்த்து நெய் சேர்த்து பயன்படுத்தினாதான் இதனுடைய உஷ்ணம் குறைந்து நரம்புகள் வலிமையாகவும் எலும்புகள் வலிமையாகவும் வீரியமான விந்தணுக்களும் நமக்கு உருவாகுது. ஸோ அப்ப தூதுவளை அப்படின்னு சொல்ற இந்த கீரையை எப்படி பயன்படுத்தலாம்னா கொஞ்சம் நெய் விட்டு சீரகம் போட்டு தூதுவளை கீரையும் போட்டு வதக்கிட்டு தண்ணீர் விட்டு நம்ம சூப் மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். இதுல தேவைப்பட்டால் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சூப் டெய்லியுமே இல்லைன்னா வாரம் குறைந்தது 3 முறை நம்ம பயன்படுத்தலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே இதை பயன்படுத்தலாம். உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், கல்லீரல் பலப்படும், எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குறையும். ஸோ உடல் நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு தூதுவளை கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலை, கருப்பு எள்ளு, பாதாம், ஆளி விதை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம பயன்படுத்தலாம். மறக்காமல் பூசணி விதைகள். ஸோ பூசணி விதைகள்ல அதிக அளவு புரோட்டீன் நமக்கு இருக்கு. இந்த பூசணி விதைகள்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? இந்த புரோட்டீனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ விந்தணுக்கள் உற்பத்திக்கும் உடல் வலிமையாக தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பூசணி விதைகள் ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ லேசா இதை வறுத்து பவுடர் பண்ணிட்டு நம்ம பால்ல கலந்து தினம்தோறும் இதை பயன்படுத்தும் போது உடலுக்கு அவ்வளவு ஆற்றல் நமக்கு கிடைக்குது. ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைப்பதற்கு பூசணி விதைகள் நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த பூசணி விதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அஸ்வகந்தா நெய்.
அதுலயும் ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா, இந்த அஸ்வகந்தா நெய்யில என்னென்ன மூலிகைகள் சேர்த்து செய்தால் அதிக பலன் நமக்கு கிடைக்கும்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமாக அஸ்வகந்தா, அதாவது பாலில் வேக வைத்து எடுத்து உலர்த்தி பதப்படுத்தப்பட்ட அஸ்வகந்தா பொடிய நம்ம வந்து பயன்படுத்தணும். நிலப்பனங்கிழங்கு, சதாவரி கிழங்கு, சாலமிசிரி, இது எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய அஸ்வகந்தா நெய் நம்ம பயன்படுத்தும் போது ஆண்கள் உடல் நமக்கு வலிமையாக இருப்பதை நம்ம உணர முடியும். தொடர்ந்து இந்த நெய் வந்து தினம்தோறும் ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வர்றோம். இதனோட பார்த்தோம்னா சிலாசித்து, சிலாசித்து பருப்பம். இந்த சிலாசித்து அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கு உடல் வலிமை, அதாவது உடல் வலிமைக்கு மட்டும் இல்ல, நரம்புகள் எலும்புகள் வலிமையாவதற்கும் உடல் சூடு தணிவதற்கும் நமக்கு சிலாசித்து பருப்பும் பயன்படுது. தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு சேர ஆரம்பிக்கும். இதை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது ஆண்கள் உடல் உஷ்ணம் வந்து குறைந்து வீரியமும் அதிகரிக்குது. இதனோட சேர்ந்து எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். இதுல முக்கியமாக அதே மாதிரி அஸ்வகந்தா தைலம் இருக்கு. அஸ்வகந்தா தைலம் பயன்படுத்தும் போது நமக்கு தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு வாரம் ஒரு முறை அஸ்வகந்தா தைலம் பயன்படுத்திட்டு வெந்நீர்ல குளிக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து நமக்கு ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறைந்து உடல் வலிமையாக ஆரம்பிக்கும். இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை குணமாக்குவதற்கான எளிய மருத்துவ முறையை பத்தி பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.